திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன், நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சில ஞானிகள் ஆவோர், நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே. திருச்சிற்றம்பலம். நடுவு நின்றார் சில ஞானிகளாவர், நடுவு நின்றார் சில தேவருமாவர், நடுவு நின்றார் சில நம்பனுமாவர், நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே. திருச்சிற்றம்பலம். நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் என்ற பாடலையும், நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர் என்ற பாடலையும் இப்பொழுது காணப்போகிறோம். நடுவு நிலைமையை பிறழாதவர் மால் அயனாம் நிலைகளே பெறுதலே அன்றி சிவஞானிகளாய் சிவமாம் தன்மையையும் பெற்றுவிடுவர் என்பதை குறிக்கிறது. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். கார்மேகம் போன்ற நெருமுடைய திருமால் எல்லா உயிர்களுக்கும் நடுவே அந்தர்யாமியாக உள்ளே மறைந்திருப்பவராக சமமாக நிற்கிறான். நடுவே நின்றான் நல்ல நான்மறை ஓதி, 4 மறைகளையும் அதாவது வேதங்களையும் ஓதுகின்ற பிரம்மன் கூட அந்த வேதங்களின் உட்பொருளாக நடுநிலைமையோடு விளங்குகிறான். இங்கே திருமால் பிரம்மன் என இருவரையும் குறிப்பிட்டது இறைவன் எல்லா வடிவங்களிலும் நடுநிலைமையோடு இருக்கிறான் என்பதை குறிப்பதற்காகத்தான். நடுவே நின்றார் சிலர் ஞானிகளாவர். உலகில் இன்பத் துன்பங்களில் சிக்காமல் ஒரு பக்கம் சாயாமல் நடுநிலைமையோடு வாழும் சிலரே உண்மையான ஞானிகள் எனப்படுவர். நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே. அப்படி நடுநிலை தவறாமல் வாழ்பவர்கள் நடுநிலையில் அந்த ஈசனாகவே, நம்பன் என்று கூறுகிறாரே, அப்படி ஈசனாகவே மாறிவிடுவார்கள். அடுத்த பாடலை காணலாம். ஞானிகளாவர் என்று கூறுகிறார். அதாவது இந்த பாடல் நடுநிலைமையால் அடையும் நிலைகளை வரிசைப்படுத்துகிறது. அடுத்த பாடல் வரிசைப்படுத்துகிறது. எப்படி? ஞானிகளாவர். நடுநிலைமை காப்பவர்கள் முதலில் உண்மை அறிவை பெற்று ஞானிகளாகிறார்கள். தேவரும் ஆவர். இன்னும் ஒரு படி மேலே சென்று அவர்கள் உயர்ந்த குணங்களை பெற்று தேவர்களுக்கு இணையான நிலையை அடைகிறார்கள். நம்பரும் ஆவர். இறுதியாக அவர்கள் சிவபெருமானின் திருவடியில் கலந்து அவரோடு ஒன்றாகி விடுகிறார்கள். நானும் நின்றேனே. இத்தகைய மேன்மையான நடுநிலைமை பாதையில் சென்ற சான்றோர்களுடன் சேர்ந்து நானும் அதே பாதையில் உறுதியாக நிற்கிறேன் என்று திருமூலர் கூறுகிறார். இதனை விளக்கும் ஒரு கதையை பார்க்கலாம். பிசிராந்தியார் மற்றும் கோப்பிரம் சோழன் கதையை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த நடுநிலைமை மற்றும் சான்றோர்களுடன் நிற்றல் என்பதற்கு சங்ககால புலவர் பிசிராந்தியின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. பிசிராந்தியாருக்கு வயதானாலும் தலைமுடி நரைக்கவே இல்லையாம். அதற்கு காரணம் கேட்டபோது அவர் சொன்னார், என் நாட்டில் மன்னன் முறை தவறாமல் நடுநிலைமையோடு ஆட்சி செய்கிறான். என் ஊரில் உள்ள சான்றோர்கள் அனைவரும் தீயவை செய்யாத நடுநிலை தவறாத மேன்மக்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் வாழ்வதால் என் மனம் அமைதியாக இருக்கிறது. அதனால் என் உடல் மூப்பு அடையவில்லை என்று கூறினார். அவர் தனது நண்பரான கோப்பெரும் சோழனை ஒரு முறை கூட நேரில் பார்த்தது இல்லை. ஆனால் மன்னன் செய்த தவறுகளை சுட்டி காட்டி அவனை நடுநிலைமைக்கு கொண்டு வந்தவர் அவர். மன்னன் வடக்கு இருந்தபோது, அதாவது உயிர் துறக்க முடிவெடுத்த போது, பிசிராந்தையாரும் அவரோடு சேர்ந்து அந்த பாதையில் நின்றார். கதை சொல்லும் நீதி என்ன? இறைவன் எப்படி ஒரு பக்கமும் சாயாமல், அதாவது அவன் எந்த பக்கமும் சாய மாட்டான், எப்படி ஒரு பக்கமும் சாயாமல் எல்லா உயிர்களிடமும் சமமாக இருக்கிறானோ அதுபோல மனிதனும் விருப்பு வெறுப்பு இன்றி நடுநிலைமையோடு இருந்தால் அவன் முதலில் ஞானியாகிறான், பிறகு தேவனாகிறான், இறுதியில் இறைவனாகவே மாறிவிடுகிறான். நடுவு நின்றதோடு நானும் நிற்கிறேனே, அதாவது நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே என்ற வரி நல்லவர்களின் சகவாசம் நம்மை இறைவனிடம் சேர்க்கும் என்பதை காட்டுகிறது. நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன். நடுவு நின்றான் நல்ல நான்மறை ஓதி, நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவார், நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே. நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவார், நடுவு நின்றார் சிலர் தேவருமாவர், நடுவே நின்றார் சிலர் நம்பனுமாவர், நடுவே நின்றாரோடு நானும் நின்றேனே என்று எவ்வளவு அழகாக 2 பாடல்களையும் இணைத்து ஒரே பாடலாக அவர் கூறியிருக்கிறார் பாருங்கள். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.